சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு முக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. விஜயுடன் காங்கிரஸ், தேமுதிக, பாமக மற்றும் டிடிவி தினனுடைய அமமுக கட்சி கூட்டணியில் இணைய உள்ளதாக தற்பொழுது தகவல் ஒன்று வெளியாகிறது. மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணியை அமைக்க உள்ளார் விஜய் அவர்கள், தாவேகாவின் தலைவர். இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பதறும் மற்ற கட்சிகள். இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது 2026 தேர்தல் வருவதற்கு சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அதிரடியான முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கட்சி நிர்வாகிகளை அழைத்து பேசுவதாக இருந்தாலும் சரி, பொதுக்குழு கூட்டத்தில் நிறைய விதமான முக்கிய தீர்மானங்கள் ஏற்றுவதாக இருந்தாலும் சரி, அனைத்து விதமான பார்த்தீங்கன்னா முக்கிய முடிவுகளையும் அவரே தனிப்பட்டு எடுத்துக்கொண்டிருப்பதாக தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கூட்டணி தொடர்பாக 4 கட்சியுடன் தாவேகா பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வருகிறதாம். குறிப்பாக பாஜகவுடனும் திமுகவுடனும் மட்டும் கூட்டணி கிடையாது. மற்ற எந்த கட்சியுடனாலும் கூட்டணிக்கு போவோம், ஆனால் இந்த திமுக பாஜகவுடன் மட்டும் நாங்கள் கூட்டணிக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கட்சி தலைமை சொல்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அதாவது கூட்டணி தொடர்பாக சர்வேக்கள் எடுக்கப்பட்டு எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தாவேகா முடிவெடுத்திருக்கிறதாம். அதில் பாஜக அதாவது அதிமுகவுடன் கூட்டணி வகிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான பேச்சுவார்த்தை கிளம்பியிருந்த சூழ்நிலையில் மக்களும் எதிர்பார்த்திருந்தக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வகித்திருக்கிறது. அதனால் கூட்டணி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்ற ஒரு நிலைப்பாடில் அதிமுக இருப்பதன் காரணமாக விஜய் அவர்களும் முதலமைச்சர் வேட்பாளராக நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூட்டணிக்கு நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால் அதிமுக மற்றும் திமுக, பாஜக இந்த 3 கட்சியுடன் விஜய் அவர்கள் தாவேகா கட்சி கூட்டணிக்கு போகாது. சரிங்களா? அதுக்கப்புறம் எந்தெந்த கட்சியுடன் கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா காங்கிரஸுடன் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. கிட்டத்தட்ட காங்கிரஸுடன் பார்த்தீங்கன்னா 90% பார்த்தீங்கன்னா கூட்டணி உறுதியாக போகிறது அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேமுதிகவுடன் பார்த்தீங்கன்னா 85% பார்த்தீங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கான். அதில் பார்த்தீங்கன்னா பாமகவுடன் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஆனால் பாமகவுடன் உறுதி செய்யவில்லை. அதிமுக கூட்டணி வகித்திருக்கிறார்கள். அதனால் பார்த்தீங்கன்னா பாமகவுடன் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கான். இன்னொன்று அமமுக அதாவது டிடிவி தினகரன் கட்சியுடன் கூட பார்த்தீங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் காங்கிரஸ், தேமுதிகவுடன் கூட்டணி வைப்பது உறுதியாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். வரும் தேர்தலில் நிறைய விதமான மாற்றங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதிய புதிய யுத்திகளையும் முக்கிய முடிவுகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மாற்றங்கள் ஜனவரி மாதம்குள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கூட்டணியை ஜனவரி மாத இறுதிக்குள் பார்த்தீங்கன்னா அறிவிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கூட்டணியில் யார் கூட்டணியில் தாவேகா சென்றால் வெற்றி பெற முடியும் அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.